ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி காய் சட்னி அல்லது மிளகுத்தக்காளி காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவைக்கேற்ப வெங்காயம் போட்டு கொஞ்சம் உரிச்சிக்கலாம். அதை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கலாம். அது கூட சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை தழை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்குங்க. நல்லா மெரூன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அந்த காயும் எண்ணெய் விட்டு வதக்கலாம். நல்லா வதக்கட்டும். அது கூட தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறிட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இது கூட எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடல ஒரு 2 ஸ்பூன் கடல ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுங்க. ரொம்பவும் நைஸ் இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துவாங்க. டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாய் புண்ணுக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது.